ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் மேக்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன, தமிழில் என்ன சொல்லுவோம்? ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா? இது என்னென்ன கிளாஸ்க்கு இருக்கும் அப்படின்னா நமக்கு 8th 9th 12th வரைக்குமே ஃபுல்லாகவே 10th 11th எல்லா கிளாஸ்க்குமே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிற கிராமர் உண்டு. 10th 11th 12th கம்பல்சரி ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராமர் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கூட இருக்கும். இதை அட்டன் பண்ணிடலாம். இதை இல்லாமல் இதை சாய்ஸில் விடலாம் அப்படின்னு நினச்சா பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அட்டன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஈஸியானது, இது கஷ்டம்னு யாரும் நினைக்காதீங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன? தமிழில் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு, செய்வினை செயல்பாட்டு வினை. ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை. இந்த ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா பாசிவ் வாய்ஸில் இருக்கா எப்படி கெஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதோ இருக்கு பாருங்களேன் கொஸ்டினில். இது எல்லாமே என்ன அப்படின்னா ரூல்ஸு. நம்ம இவ்வளோவையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. சும்மா ஒரு சின்ன கான்செப்டை வச்சு நம்ம எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமாக 8 டைப் இருக்குது. நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன், பை. கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா பிஒய் பை அப்படிங்கிறது இருக்காது, ஆன்சரில் இருக்கும். இதில் கொஸ்டின் எது ஆன்சர் எது அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸில் பை இருக்காது, பாசிவ் வாய்ஸில் பை இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதில் பை இருக்கும், பாசிவ் வாய்ஸில் இருக்கும். எதில் இருக்காது, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்காது. ஓகேவா? அப்போ சொல்லுங்கள், ஆக்டிவ் வாய்ஸ்னால் பை இருக்காது, பாசிவ் வாய்ஸ்னால் பை இருக்கும். இது ஓகேவா? இதில் நமக்கு 8 டென்சஸ் இருக்குது. டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென்சஸ் அப்படின்னா 12 டென்சஸ் இருக்குது. இதில் நமக்கு 8 மட்டும்தான் நம்ம புக்கில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஓகேவா? ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். மொத்தம் 8 டைப் இருக்குது. இது நான் ஒன்றுத்தையும் நேம் சொல்லாமல் டைப் 1, டைப் 2, டைப் 3 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மொத்தம் 8 டைப் 8 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னால் ஃபஸ்ட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. சப்ஜெக்ட்னா என்னம்மா சொல்லுங்களேன் பார்க்கும். சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, ஒரு பர்சனோட நேமை குறிச்சா, எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பர்சனோட நேம் குறிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு சென்டென்ஸில் செகண்ட் டைமாக சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்டாக இருக்கும். நான் சும்மா ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், சும்மா இந்த இடத்துல நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ரவி கிக்டு த பால். எனக்கு தெரியும் ரவிங்கிறது பேர், இது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கிக்குடு அப்படிங்கிறது வர்பு. வர்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். தி பால், பாலுங்கிறது பொருளை குறிக்குது. பொருளை குறித்தா அது சப்ஜெக்ட் தான். ஆனால் இங்கே ஏன் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லணும்னா, ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுங்கிறது செகண்ட் டைமாக வந்துச்சுன்னா அது எனக்கு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகே தானே? சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளியராக இருக்கீங்களா? இப்போ இந்த நடுவில் உள்ள இந்த வேர்ப்னா என்ன, வேர்ப் அப்படிங்கிறது நம்ம செய்கிற செயல். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருக்கோம், நம்ம எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், பேசுகிறோம், எல்லாமே செயல் தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஒர்க் வேறு, செய்கிற செயல் வேறு. செயல் அப்படின்னா நம்ம எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, பேசுகிறது, தூங்குறது. இப்போ நான் நடத்துகிறேன் அப்படின்னா இது என்னோட செயல், ஒர்க்கு கிடையாது. டீச்சிங் அப்படிங்கிறது ஒர்க்கு, நடத்துகிறேங்கிறது செயல். ஒருத்தவங்களோட செயலை குறித்தா அது வர்பு. வர்பை நம்ம 3 டைப்பில் சொல்லலாம். என்னென்னா ப்ரெசண்ட்டில் ஒன்று, பாஸ்ட்டில் ஒன்று, ஃப்யூச்சரில் ஒன்று. எக்ஸாம்பிள், நான் பேசுகிறேன், நேற்று பேசினேன், நாளைக்கும் பேசுவேன், இது என்னோட செயல். நான் நடக்கிறேன், நேற்று நடந்த, நாளைக்கும் நடத்துவேன், இது என்னோட செயல். ஓகேவா? வேர்புங்கிறது வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 மாறும். அந்த மாறுறது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வேணும்னா நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மா ஜஸ்ட் நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி பேரை மட்டும்தான் குறிக்குமா, இல்லை பொருளை மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரியும் சப்ஜெக்ட் வரும். எக்ஸாம்பிள், ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இது ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்துக்கோங்க. இதில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறணும். ஓகேவா? இங்கே பாருங்களேன், ஹீங்கிறது என்னவா மாறும், நான் ஆன்சரில் எழுதுகிறப்ப ஹிம்முன்னு மாற்றி எழுதணும். நீங்கள் டேரெக்டாக ஹீனே எழுதிட்டிங்கன்னா அது சென்டென்ஸ் தப்பு. அதனால் இந்த சப்ஜெக்ட் என்னவா மாறும் அப்படிங்கிறதையும் நான் மக்கப் பண்ணணும். சொல்லுங்கள் பார்க்கும். ஐங்கிறது மீயா மாறும், ஐங்கிறது மீயா மாறும். வி வந்து அஸ், யூஎஸ் அஸ்ஸாக மாறும். யூ மாறாது. ஹி ஹிம்மா மாறும். ஷி ஹர்ரா மாறும். இட்டு மாறாது. தே வந்து தெம்மா மாறும்.
இந்த யுவர் அவர் இது ரெண்டும் மாறாது. இது நமக்கு அடிக்கடி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதனால் சொல்கிறேன். இந்த யுவர் அப்படிங்கிறதும் அவர் அப்படிங்கிறதும். ஓகேவா? மறுபடி சொல்லுங்கள். ஐ மியா மாறும், வி அஸ்ஸா மாறும், யூ மாறாது, ஹி ஹிம் ஷி ஹர் இட் மாறாது, தேங்கிறது தம். இது ரொம்ப முக்கியம்ப்பா. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாதான் நான் இங்கே சென்டென்ஸே சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இப்போது அடுத்து எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன? பை இருக்காது. பாசிவ் வாய்ஸ்னால் என்ன? பை இருக்கும். இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்ட் எப்படி ஆப்ஜெக்டாக மாறும், இது செகண்ட் கண்டிஷன். ரெண்டு தெரிஞ்சுதா? அடுத்து எனக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்த உடனே 8 டைப்பில் எந்த டைப்பில் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த 8 டைப் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 டைப்லேயும் ஒவ்வொரு வேர்ட் நான் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நான் சும்மா ஒரு சென்டென்ஸ் மாற்றி காட்டுறேன் பாருங்களேன். ஹீ மேக்ஸ் காஃபி. ஹீங்கிறது சப்ஜெக்ட், மேக்ஸ் வர்போட எஸ் சேர்ந்து இருந்துச்சு, காஃபிங்கிறது பொருள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி சென்ட்ராக உள்ளது வெறும் வர்பு. இதை பொறுத்து தான் நான் இந்த 8 டைப்பில் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணணும். இதோ எழுதியிருக்கேன் பாருங்களா. வெறும் வர்பு மட்டும் இருந்தாலோ அல்லது வர்போட எஸ் சேர்ந்து இருந்தாலோ ஃபஸ்ட் டைப். இந்த வர்புன்னு சொன்னேன்னு அது என்ன வர்பு? ஹீ மேக்ஸ் காஃபி. அவன் காஃபி மேக் பண்ணுறான். மேக் இந்த வர்புங்கிறது 3 டைப்ஸாக மாறும்னு சொன்னேன். என்னென்ன மாறும்னு சொல்லுங்களேன். வேர்ப் 1 ஒன்று, வேர்ப் 2 ஒன்று, இன்னொன்று வேர்ப் 3. மேக் வேர்ப் 1ல் என்ன வரும்? மேக். வேர்ப் 2ல் என்ன வரும்? மேட். வேர்ப் 3ல் என்ன வரும்? மேட் தான். ஓகேவா? இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு சின்ன கிளாஸ்லேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய வேர்ப்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்கப்பா. நிறைய டிக்ஷனரிஸ்லலாம் இருக்கும். இங்கிலீஷ் புக்கெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். வேர்பில் வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 எப்படி மாறுங்கிறது நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள். வெறும் வேர்பு மட்டும் இருந்தால் சென்ட்ராக வர வார்த்தை வெறும் வேர்பு மட்டுமோ அல்லது வேர்போட எஸ் சேர்ந்து இருந்தால் ஃபஸ்ட் டைப். எந்த டைப்னு கெஸ் பண்ண பாருங்களேன். வர்பு மட்டும் இருந்தாலோ அல்லது வர்போட எஸ் சேர்ந்து இருந்தாலோ ஃபர்ஸ்ட் டைப். அடுத்து இது வேர்பு 2 மேடாக மாறிடுச்சா? வெறும் வேர்பு 2 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் டைப், சிம்பிள் பாஸ்ட் அதாவது. ஓகேவா? அடுத்து வில்லோட வேர்பு 1 வில்லும் வர்பும் சேர்ந்து இருந்துச்சுன்னா தேர்ட் டைப். மொத்தம் 3 டைப் நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியல அப்படின்னா நான் இன்னும் என்ன எப்படி தெளிவாக சொல்லணும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ண பார்க்குறேன். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைப்னா வெறும் வேர்ப் மட்டும் இருக்கும். செகண்ட் டைப் அப்படின்னா வேர்பு 2 இருக்கும். தேர்ட் டைப் அப்படின்னா வில்லும் வர்பும் சேர்ந்து இருக்கும். இது ஓகேவா? அடுத்து ஃபோர்த் டைப் பாருங்களேன். 4ம் 5ம் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். வர்போட ஐஎன்ஜி சேர்ந்து இருந்தாலே அது ஃபோர்த் டைப் அல்லது ஃபிஃப்த் டைப்பாக தான் இருக்கும். என்னது? வர்போட ஐஎன்ஜி சேர்ந்து இருந்தாலே அது ஃபோர்த் டைப் அல்லது ஃபிஃப்த் டைப்பாக தான் இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படிங்கிறது சென்டென்ஸ் மாறாது, அதனால் நம்ம கொடுக்கல. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபோர்த் டைப்பும் ஃபிஃப்த் டைப்பும் ஐஎன்ஜி சேர்ந்து வரும். எந்த இடத்துல? வர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தால் அது ஃபோர்த் டைப் அல்லது ஃபிஃப்த் டைப். அது சரி, ஃபோர்த் டைப் ஃபிஃப்த் டைப் ஓகே. அதில் ஃபோர்த் டைப் எப்படி கெஸ் பண்ணுறது, ஃபிஃப்த் டைப் எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னா, ஆமிசார் வந்தால் ஃபோர்த் டைப், வாஸ்வேர் வந்தால் ஃபிஃப்த் டைப். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு வேர்பில் ஒன்று இருக்குது. ஓகேவா? இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்குது. இந்த ஹெல்பிங் வேர்பில் எதெல்லாம் ப்ரெசண்ட்டில் வரும், எதெல்லாம் பாஸ்ட் வரும்? ப்ரெசண்ட்னா நிகழ்காலம், பாஸ்ட்னா இறந்த காலம், அதானே? ஓகே, எதெல்லாம் ப்ரெசண்ட்டில் வரும், எதெல்லாம் பாஸ்ட்டில் வரும் பார்க்கலாமா? எல்லாமே நான் சொல்லலை இங்கே, சில இது எனக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஆம், ஈஸ், ஆர், ஹேவ், ஹேஸ், இது எல்லாமே என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? வாஸ், வேர், ஹேடு, இதெல்லாம் என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன ஹெல்பிங் வருது? ஆம், ஈஸ், ஆர், ஹேவ், ஹேஸ். பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன வருது? வாஸ், வேர், ஹேட். ஆம், இஸ், ஆர், ஹேவ், ஹேஸ். இது வாஸ், வேர், ஹேட். ஓகேவா? வேணா செக் பண்ணி பாருங்களேன். ப்ரெசண்ட்டில் தான் ஆமிசார் இருக்கும், பாஸ்ட்டில் வாஸ், வேர். ஃப்யூச்சரை விட்டுடுங்க. ப்ரெசண்ட்டில் ஆமிசார், பாஸ்ட்டில் வாஸ், வேர். அது ப்ரெசண்ட்டில் ஹேவு, ஹேஸு, பாஸ்ட்டில் ஹேடு. பாஸ்ட்டில் ஹேட். தெரியுதுங்களா?
உங்களுக்கு இதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட்டில் என்னென்ன வரும்? ஆம், இஸ், ஆர், ஹேவ், ஹேஸ். பாஸ்ட்டில் என்ன வரும்? வாஸ், வேர், ஹேட். ஓகேவா? இப்போது நான் ஃபஸ்ட்லேருந்து கொஸ்டின் கேட்குறேன், கொஞ்சம் நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஃபஸ்ட் டைப் எப்படி இருக்கும்? வெறும் வேர்பு மட்டும் இருக்கும். செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? வெறும் வேர்பு மட்டும் இருக்கும் அல்லது வேர்போட எஸ் சேர்ந்து இருக்கும். செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? வேர்ப் 2 இருக்கும். தேர்ட் டைப் எப்படி இருக்கும்? வில்லும் வேர்பும் சேர்ந்து இருக்கும். ஃபோர்த் டைப் எப்படி இருக்கும்? ஐஎன்ஜி இருக்கும். ஃபிஃப்த் டைப்லேயும் ஐஎன்ஜி இருக்கும். ஆமிசார் வந்து ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா அது ஃபோர்த்து டைப். ரூல்ஸ் வேணால் பாருங்களேன். ஆமிசார் வந்து ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா அது ஃபோர்த்து டைப். வாஸ்வேர் வந்து ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அது ஃபிஃப்த்து டைப். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த்து டைப்பில் ஹாவ் ஹேஸோட வேர்ப் 3 சேர்ந்து இருக்கும். வேர்பும் இருக்கும், ஹாவ் ஹேஸும் இருக்கும். ஓகே தானே? எப்படி சிக்ஸ்த்து டைப் அப்படின்னா ஹாவோ ஹேஸோ இருக்கும், வேர்ப் 3 இருக்கும். ஹாவ் ஹேஸ் வேர்ப் 3 இருந்தால் சிக்ஸ்த்து டைப். ஹேட் இருந்து வேர்ப் 3 இருந்துச்சு அப்படின்னா அது செவன்த்து டைப். ஹாவ் ஹேஸ் இருந்து வேர்ப் 3 இருந்தால் அது சிக்ஸ்த்து டைப். ஹேட் இருந்து வேர்ப் 3 இருந்துச்சு அப்படின்னா அது செவன்த்து டைப். வில்லு ஹாவ் வேர்ப் 3 இருந்துச்சுன்னா அது எயித்து டைப். வில்லு வேர்ப் 3 இருந்தால் தேர்ட் டைப். வில் ஹாவ் இருந்து வேர்ப் 3 இருந்துச்சு அப்படின்னா அது எயித்து டைப். இப்போ நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். இது சென்டென்ஸ் மாற்ற முடியுமா முடியாதா எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் சும்மா நாலேஜ்க்காக கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போது ஹீ ஹாவ் காஃபி. ஓகேவா? ஹாவுங்கிறது என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? அதாவது வெறும் வேர்பு 1 மட்டும். வேர்பு 1னா என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். வேர்ப் 2னா என்ன? பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? வெறும் வேர்பு 1. அப்போது இது ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்குது. ஹாவுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு வர்ப் இருந்தால் என்ன? வேர்ப்னா என்ன? மேட், மேக் மேட். அதானே? ஹாவ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் டைப்பு. ஹாவுக்கு பக்கத்தில் மேட் இருந்துச்சுன்னா அது என்ன? பாருங்களேன், ஹாவ் ஹேடோட வேர்ப் 3 இருந்துச்சு அப்படின்னா அது சிக்ஸ்த்து டைப். திரும்பவும் பாருங்கள், ஹாவ் மட்டும் இருந்தால் ஹாவுங்கிறது ஒரு வேர்புப்பா. ஹாவ் இருந்தால் ஏன் ஃபஸ்ட் டைப்புன்னு கேட்காதீங்க. ஹாவுங்கிறது ஒரு வேர்பு, ஹெல்பிங் வேர்பு. ஆனாலும் அது வேர்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஹாவ் மட்டும் இருந்தால் ஃபஸ்ட் டைப்பு. ஹாவோட வேர்ப் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது சிக்ஸ்த்து டைப். என்ன டைப்? சிக்ஸ்த்து டைப். அடுத்து ஹி ஹேட் காஃபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்களேன், ஹேடு மட்டும் இருந்துச்சு. ஹேடுனா வேர்ப் 2. நான் இங்கே சொல்லியிருக்கேன்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் வேர்ப் 2. ஹேடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் டைப்பு. ஹேட் மேட் காஃபி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது செவன்த்து டைப்பு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல ட்ரை பண்ணுறேன். புரியல அப்படின்னா எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சென்டென்ஸுக்கு போகலாமா? சென்டென்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்ப ரூல்ஸ்லாம் நான் ஒரு டைம் கேட்டுடுறேன். ஃபஸ்ட்டு ரூல்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன? பாசிவ் வாய்ஸ்னால் என்ன? சென்டென்ஸில் பை இருந்தால் பாசிவ் வாய்ஸ், பை இல்லை அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். மாற்றி சொன்னதுனால குழம்பிக்காதீங்க. பை இல்லைன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பை இருந்தால் பாசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறணும், அதை நம்ம அக்கப் பண்ணணும். என்னென்ன? ஐ மீயா மாறும், வி அஸ்ஸா மாறும், யூ மாறாது, ஹீ ஹிம்மா மாறும், ஷீ ஹர்ரா மாறும், இட்டு மாறாது, தே தெம்மா மாறும். ஓகேவா? இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா தான், ஜஸ்ட் நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் டைப்னா என்ன? வேர்பு மட்டும் இருக்கும். கொஸ்டினில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைப்னா வேர்பு மட்டும் இருக்கும். செகண்ட் டைப்னா வேர்ப் 2 இருக்கும். தேர்ட் டைப்னா வில்லோட வேர்ப் சேர்ந்து இருக்கும், வில்லோட வேர்ப் சேர்ந்து இருக்கும். ஃபோர்த்து டைப்பு ஆமிசார் கொடுத்து ஐஎன்ஜி வேர்ப் இருக்கும். ஃபிஃப்த்து டைப் வாஸ்வேர் கொடுத்து ஐஎன்ஜி டைப் இருக்கும். சிக்ஸ்த்து டைப்பு ஹாவ் ஹேஸ் கொடுத்து வேர்ப் 3 இருக்கும். செவன்த்து டைப் ஹேடு கொடுத்து வேர்ப் 3 இருக்கும். அடுத்து எயித்து டைப் பாருங்களேன், வில் ஹேவ் கொடுத்து வேர்ப் 3 இருக்கும். கொஸ்டின் வேணால் பாருங்கள், வில் ஹேவ் கொடுத்து வேர்ப் 3 இருக்கும். இப்போது நான் எது இருந்தால் என்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இப்போது இதை எப்படி சென்டென்ஸ் மாற்றுறது அப்படின்னா பாருங்களேன், ஆப்ஜெக்ட் எப்போவுமே முன்னாடி வந்துடும். இந்த சப்ஜெக்டை எடுத்து அப்படியே போடாதீங்க. ஆப்ஜெக்ட் என்னவோ அதை எடுத்து முன்னாடி போடுங்க. இதில் ஆப்ஜெக்ட் எது? காஃபி. முன்னாடி போட்டாச்சா? ரூல்ஸ் படி ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நான் ஒரு ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கணும். அந்த ஹெல்பிங் வேர்பை பொறுத்து தான் நான் சென்டென்ஸே எழுத போகிறேன். ஃபஸ்ட் டைப்புக்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஆமு, ஈஸு, ஆறு. திரும்ப சொல்லுங்கள் பார்க்கும். ஃபஸ்ட் டைப்னா எப்படி கெஸ் பண்ணுவீங்க? வர்பு மட்டும் இருந்தால் ஃபஸ்ட் டைப். அதுக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் நான் சேர்க்கணும்? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர். அது ஓகே. இந்த இடத்துல நான் ஆம் போடணுமா, ஈஸ் போடணுமா, ஆர் போடணுமா? இது எல்லாருக்குமே இந்த டவுட் வரும்ல. நான் சொல்கிறேன் பாருங்களேன். எடுத்ததும் இப்போது ஐ கேன், சாரிப்பா, இந்த இடத்துல ஐ இருந்தால் நான் என்ன சொல்ல வந்தேன்? ஆம் போடணுமா,
ஈஸ் போடணுமா ஆர் போடணுமா? ஐ இருந்தால் பக்கத்தில் ஆம் போடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல காஃபின்னு எழுதியிருக்கேனே, அதுக்கு பதில் இந்த இடத்துல ஐ இருந்தால் பக்கத்தில் ஆம், ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த வார்த்தை சிங்குலராக இருந்தால் ஈஸ் போடு, ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடு. அது என்ன சிங்குலர், அது என்ன ப்ளூரல்? சிங்குலர்னால் ஒருமை. எக்ஸாம்பிள் பாய் தெரியும் எல்லாருக்குமே, இருந்தாலும் சொல்கிறேன். பாய் அப்படின்னா அது சிங்குலர், ஒரே ஒரு பையன். பாய்ஸ் அப்படின்னா அது ப்ளூரல். அது ஓகே தானே? சிங்குலராக இருந்தால் ஈஸ் போடு, ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடு. ஐ இருந்தால் ஆம் போடு. காஃபி அப்படிங்கிறது எனக்கு ஒரே ஒரு காஃபி, சிங்குலர். ஸோ பக்கத்தில் நான் ஈஸ் போடுறேன். சென்டென்ஸ் மாற்றுறப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பாருங்கள், ஆப்ஜெக்ட் இங்கே வரும். ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கணும். அதுக்கு அடுத்து இருக்கிற வேர்பனா வேர்ப் 3 மாற்றணும். மேக்கோட வேர்ப் 3 என்ன? மேடு. மேக்கோட வேர்ப் 3 என்ன? மேடு. ஓகேவா? மேக்கோட வேர்ப் 3 என்ன? மேடு. பாருங்கள், ரூல்ஸ் படி ஆப்ஜெக்ட் எடுத்து முன்னாடி எழுதியாச்சு, ஹெல்பிங் வேர்ப் சேர்த்தாச்சு, வேர்ப் 3 மாற்றியாச்சு. வேர்ப் 3 மாற்றினா பக்கத்தில் பிஒய் பை அப்படிங்கிறது போடணும். சொன்னேன்னா பாசிவ் வாய்ஸ்னால் கண்டிப்பாக பை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காஃபி இஸ் மேட் பை ஹி என்னவா மாறும்? இந்த சப்ஜெக்ட் முன்னாடி போயிடும். பாருங்கள், ரூல்ஸ் படி சப்ஜெக்ட் முன்னாடி போயிடும். ஆனால் அப்படியே போகாது. இந்த சப்ஜெக்டில் ஹீங்கிறது அங்கே என்னவா மாறும்? ஹிம்மா மாறும். இந்த சென்டென்ஸில் யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? காஃபி இஸ் மேட் பை ஹிம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்கப்பா. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வரும், ஆம் ஈஸ் ஆர் சேர்க்கணும், வேர்ப் 3 மாற்றணும். பக்கத்தில் வேர்ப் 3நாலே பக்கத்தில் பை போடணும். சப்ஜெக்ட் அங்கே மாறி போயிடும். இது ஓகேவா? அடுத்து செகண்ட் சென்டென்ஸ். வேர்ப் 2 இருந்துச்சுன்னா எத்தனாவது டைப்பு? செகண்ட் டைப்பு. இதுலேயுமே ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். காஃபி. ஓகேவா? ஃபஸ்ட் டைப்க்கு ஆமிஸ் ஆர் சேர்க்கணும். செகண்ட் டைப்க்கு என்ன சேர்க்கணும்? வாஸ் அல்லது வேர் சேர்க்கணும். வாஸ் போடுவியா வேர் போடுவியா? அதே சேம் கண்டிஷன் தான். சிங்குலராக இருந்தால் வாஸ் போடு, ப்ளூரலாக இருந்தால் வேர் போடு. காஃபிங்கிறது சிங்குலர், அதனால் வாஸ். ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்தாச்சு, ஹெல்பிங் வேர்ப் சேர்த்தாச்சு. அடுத்து இதை வேர்ப் 3 மாற்று. மேடோட வேர்ப் 3 என்ன? அதே மேடு தான், மேடு. வேர்ப் 3 போட்டாலே பக்கத்தில் பை. ஹி என்னவா மாறும்? ஹிம்மா மாறும். இதுவும் சேம் தான். என்ன கண்டிஷன்? ஆப்ஜெக்டை போடு, ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்து வேர்ப் 3 வந்தாலே பக்கத்தில் பைக்கு அடுத்து இந்த சப்ஜெக்டை தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட் லாஸ்ட்டில் எழுதுகிறோம். ஓகேவா? ஹி என்னவா மாறும்? ஹிம்மா மாறும். ஓகேவா? அடுத்து இந்த சென்டென்ஸில் எல்லாமே அதை ஏன் ஹீன்னு வச்சுக்கிட்டேன், அதனால் நான் இந்த இடத்துல வி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். WEV. ஓகேவா? இதில் பாருங்களேன், தேர்ட் டைப். வில்லும் வர்பும் வந்துச்சு அப்படின்னா தேர்ட் டைப். இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னா BEB அப்படின்னு சொல்லி சேர்க்கணும். ஓகேவா? இதுலேயும் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துரு. இது சப்ஜெக்டு, வில்லு வேர்பு, வில்லுக்கு பக்கத்தில் உள்ளது வேர்பு, சப்ஜெக்ட் செகண்ட் டைமாக வந்தால் அது ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருமா? காஃபி. அடுத்து என்ன? அந்த இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. வில்லு இருந்தால் வில்லு, ஷல்லு இருந்தால் ஷல்லு. இதில் என்ன சேர்க்கணும்னா வில்லுக்கும் வேர்புக்கும் நடுவில் BEB அப்படிங்கிறது சேர்க்கணும். வில் பி. மேக்கோட வேர்ப் 3 என்ன? மேட். வேர்ப் 3 மாற்றிட்டாலே பக்கத்தில் என்ன போடணும்? பை. அடுத்து வி என்னவா மாறும்? அஸ்ஸா மாறும். ஓகேவா? எல்லாரும் ஒரு டைம் சொல்லுங்க பார்க்கும். ஃபஸ்ட்டு எப்படி மாறும்? எந்த டைப்புக்குமே ஒரே கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும், அடுத்து ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கணும். இது பி ஃபார்ம் வேர்பு, ஹெல்பிங் வேர்போ அல்லது பி ஃபார்ம் வேர்போ ஏதோ ஒன்று சேர்க்கணும். ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கணும், அடுத்து வேர்பு 3 மாற்றணும். சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும், நடுவில் ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கணும், வேர்பு 3 மாற்றணும், அடுத்து பை போடணும், அடுத்து சப்ஜெக்டை மாற்றி எழுதணும். இவ்வளோ தான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? அடுத்து இப்போது சொல்லுங்களேன். ஃபஸ்ட் டைப்பில் என்ன சேர்க்கணும்? ஆமிஸ் ஆர் சேர்க்கணும். செகண்ட் டைப்பில் என்ன சேர்க்கணும்? வாஸ் வேர் சேர்க்கணும். தேர்ட் டைப்பில் என்ன சேர்க்கணும்? BEB சேர்க்கணும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் டைப் பாருங்கள், அதே சேம் தான். காஃபி. சிங்குலருங்கிறதுனால ஈஸ், மேலே உள்ள ஈஸ் அப்படியே. இதே இது ப்ளூரலாக இருந்தால் இஸ் எனக்கு ARER மாறும். இங்கே ஒன்று சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? பீயிங். ஃபோர்த்து டைப்புக்கு பீயிங். மேக்கோட வேர்ப் 3 என்ன? மேட். பை. ஹி என்னவா மாறும்?
ஹிம்மா மாறும். அதே சேம் தான், ஈஸி. ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடுச்சு, ஈஸ் இருக்குது ஆல்ரெடி. அப்போ நான் என்ன சேர்க்கணும்னா பீயிங் சேர்க்கணும். ஃபோர்த்து டைப்க்கு என்ன சேர்க்கணும், பீயிங் சேர்க்கணும். verb 3 மாறிடுச்சு. verb 3 மாற்றினா பக்கத்தில் பை போடணும். பைக்கு பக்கத்தில் ஹிம்மா மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த்து டைப் காஃபி. சிங்குலருங்கிறதுனால அந்த வாஸ் அப்படியே இருக்கட்டும். அதுவே ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாஸ் வேறாக மாறிடும். இப்போ இங்கே ஒன்று சேர்க்கணுமே, என்ன சேர்க்கணும், ஐஎன்ஜி மெத்தட் 4க்கும் 5க்கும் ஒரே சேம் தான், பீயிங் தான் சேர்க்க போகிறோம். பீயிங் சேர்த்துட்டாலே அடுத்து verb 3 மாற்றணும். verb 3 மாற்றிட்டாலே பக்கத்தில் பை சேர்க்கணும். அடுத்து ஹி என்னவா மாறும், ஹிம்மா மாறும். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த்து டைப் ரொம்ப ஈஸிப்பா. ஃபஸ்ட் டைப்பில் என்ன சேர்க்க போகிறோம், அமிசார். செகண்ட் டைப்பில் என்ன சேர்க்க போகிறோம், வாஸ்வேர். தேர்ட் டைப்பில் என்ன சேர்க்க போகிறோம், பி. ஃபோர்த்து டைப்பில் என்ன சேர்க்க போகிறோம், பீயிங். ஃபிஃப்த்து டைப்பில் என்ன சேர்க்க போகிறோம், பீயிங். சிக்ஸ்த்து டைப் பாருங்களேன், அதே சேம். காஃபியை தூக்கி முன்னாடி போடலாமா, காஃபி. ஓகே, ஹேஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ நான் புதுசாக ஏதோ ஒன்று சேர்க்கணுமே, என்ன சேர்க்கணும், சிக்ஸ்த்து டைப்பில் பீன் அப்படிங்கிறது சேர்க்கணும். ஹேஸ் பீன். verb 3ல தானே ஆல்ரெடி இருக்குது, அப்போ verb 3லேயே எழுதிக்கோங்க, மேட். verb 3ல எழுதிட்டாலே பக்கத்தில் பை போடணும். ஹி என்னவா மாறும், ஹிம்மா மாறும். இது எல்லாமே உங்களுக்கு நான் பேசிக் புரியணுங்கிறதுக்காக ஒரே சென்டென்ஸையே வச்சு நடத்தியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குற மாதிரி அடுத்தடுத்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் கொடுக்குறேன். இது உங்களுக்கு பேசிக் புரியணுங்கிறதுக்காக சின்ன சென்டென்ஸை வச்சு நான் கொடுத்துருக்கேன். எல்லோரும் சொல்லாதீங்க இது ரொம்ப ஈஸி இதை சொல்லலாம் அப்படின்னுட்டு. இது புரியணுங்கிறதுக்காக நான் இந்த சென்டென்ஸை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அடுத்து 7th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். 7th கொஸ்டின்ங்கிறத விட 7th டைப்பு. காஃபியை முன்னாடி கொண்டு வந்தாச்சா, ஹேட் அப்படியே தான் இருக்கும். வார்த்தை சேர்க்கணுமே, என்ன சேர்க்கணும், அதே பீன் தான் சேர்க்கணும். பீன் சேர்த்தா பக்கத்தில் மேடு. verb 3 போட்டால் பக்கத்தில் பை. ஹி என்னவா மாறும், ஹிம்மா மாறும். ஆப்ஜெக்ட் ஹேட் இருக்குது, சேர்க்க வேண்டிய வார்த்தை பீன். verb 3 பை. அடுத்து என்ன, சப்ஜெக்ட். இப்போ இது பாருங்கள், 8th டைப். அதே காஃபி. வில் ஹாவ் அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே உள்ளதெல்லாம் நான் அப்படியே தான் வச்சுக்கணும். என்ன சேர்க்கணும், அதே பீன் தான் சேர்க்கணும். பீன் மேட் பை. ஹி என்னவா மாறும், ஹிம்மா மாறும். ஒரு தடவை திரும்ப பார்க்குமா, ஃபஸ்ட் டைப்பில் என்ன சேர்க்கணும், ஆமிசார் சேர்க்கணும். இதில் இந்த சேர்க்குறது தான்ப்பா நமக்கு பிரச்சனையே. இந்த ஆப்ஜெக்ட் மாறுறது பிரச்சனை. ஃபஸ்ட் டைப்பில் ஆமிசார் சேர்க்கணும். செகண்ட் டைப்பில் வாஸ் அல்லது வேர். தேர்ட் டைப்பில் பிஇபி. ஃபோர்த்து டைப்பில் பீயிங். ஃபிஃப்த்து டைப்பில் பீயிங் தான். சிக்ஸ்த்து டைப்பில் பீன், பிஇஇஎன். செவன்த்து டைப்பில் அதுலேயும் பிஇஇஎன். எயித்து டைப்லையும் பிஇஇஎன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டைப் எப்படி கெஸ் பண்ணுவேன், வேர்பு மட்டும் வந்தால் ஃபஸ்ட் டைப், வேர்பு 2ல் வந்தால் செகண்ட் டைப், வில்லும் வேர்பும் சேர்ந்து வந்தால் தேர்ட் டைப். ஆமிசார் வந்து ஐஎன்ஜி வந்துச்சுன்னா ஃபோர்த்து டைப். வாஸ்வேர் வந்து ஐஎன்ஜி வந்துச்சுன்னா ஃபிஃப்த்து டைப். ஹேவ் ஹேஸ் வந்து verb 3 வந்துச்சுன்னா சிக்ஸ்த்து டைப். ஹேடு மட்டும் வந்து verb 3 வந்துச்சு அப்படின்னா செவன்த்து டைப். வில்லும் ஹேவும் வந்து பக்கத்துலேயே verb வந்துச்சு அப்படின்னா எயித்து டைப். வில்லும் வேர்பும் வந்துச்சுன்னா தேர்ட் டைப். வில்லுக்கு பக்கத்தில் ஹேவ் வந்து verb 3 வந்து இருந்துச்சுன்னா எயித்து டைப். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.